யோவான் 5ஆம் அதிகாரம் 1 நாம் 13 வரை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு 3 வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வியாதியஸ்தனாய் இருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார். ஆனால் அவன் விருப்பத்தை சொல்லாமல் பிற காரியங்களை குறித்து பேசுகிறான். இன்றைக்கு நாம் இதிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். வியாதி எல்லாருக்கும் வரும். வியாதி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வியாதி வரும். பலவீனம் வரும், சோர்வு வரும், வியாதிகள் வரும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த வியாதியின் அந்த பலவீனத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை தரும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் சுகம் தருகிற தேவன். யெகோவா ராஃபா என்கிற ஒரு பெயர் அவருக்கு உண்டு. அவர் தேடி வருகிறாருங்க. நல்லா கவனிக்கணும். அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட தேடி வர்றாரு, தேடி வருகிறார். பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தாதான் சுகம் கிடைக்கும் என்று அல்ல. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கிருந்து உன் தேவனை கூப்பிடுவாயானால் உனக்கு ஆண்டவர் சுகம் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சில பேர் பெதஸ்தா குளத்துக்கு போகிறாங்க, பெதஸ்தா குளம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அங்கே போனால் சுகம் கிடைக்கும்ல. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்திலிருந்து கர்த்தரை உண்மையாய் கூப்பிடுவாயானால், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கரத்து வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வியாதி மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த வியாதி இங்கே நாம் பார்க்கிறோம். அவனுக்கு 38 வருஷமா அந்த வியாதி இருக்கு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, அவனுக்கு வியாதி 38 வருஷமா அந்த வியாதி இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை 38 வருஷம் என்பது. இந்த 38 வருஷம் அந்த வியாதி உள்ள அவன் எத்தனை வருஷம் அங்கே இருந்தான்னு சொல்லலை. நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 38 வருஷமா வியாதி உள்ள ஒருவனை கர்த்தர் கண்டார்னு அங்கே எழுதியிருக்கு. 38 வருஷமா வியாதியோடு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் 38 வருஷமும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட பெதஸ்தா குளத்துக்கிட்ட அவன் இருந்தான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்பிக்கையை விட்டுடலை, நம்பிக்கை இழந்து போகலை அவன். ஆமென், அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் என் வியாதி ஒரு நாள் சுகமாகும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தான். மனுஷனுடைய உதவி இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த இடத்துல அவன் காத்து கொண்டிருந்தான். நானும் ஒரு நாள் சுகம் பெறுவேன், எனக்கும் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும், நானும் எழுந்து நடப்பேன் என்கிற ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோடு அவன் இருந்தான். இந்த நாளிலே நாம் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைய செய்தியுடைய தலைப்பு அதுதான். நீ சுகமாக விரும்புகிறியா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். நாம் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். இந்த பாடல் இந்த சம்பவத்தோடு சேர்ந்த ஒரு பாடலாக இருக்கும். நம்முடைய புஸ்தகத்தில் 777
பாட்டு எண் 777. ராகம் தெரிந்தவர்கள் சேர்ந்தே பாடலாம், இல்லை என்றால் நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு முறை பாடின பிறகு அடுத்த முறை நீங்களும் கற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகன் முன் செல்கிறார் என்ற அந்த பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். சர்வ வல்லவர் கர்த்தரே அவர், என்றென்றும் அவர் நம்முடனே. சர்வ வல்லவர் கர்த்தரே அவர், என்றென்றும் அவர் நம்முடனே. சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். மனிதனாய் மனிதன் வாழ்ந்திடவே மறுரூப அனுபவம் தேவை என்றோ. மனிதனாய் மனிதன் வாழ்ந்திடவே மறுரூப அனுபவம் தேவை என்றோ. மன்னவன் இயேசுவின் ஆளுகையால் மானிட ரூபம் மாறிடுமே. மன்னவன் இயேசுவின் ஆளுகையால் மானிட ரூபம் மாறிடுமே. சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகன் முன் செல்கிறார். தேவனின் அழைப்பிற்கு அடிபணிந்தேன், பாவ உலகை அசைத்திடுவோம். தேவனின் அழைப்பிற்கு அடிபணிந்தேன், பாவ உலகை அசைத்திடுவோம். இந்தியர் இயேசுவை அறியும் வரை இணைந்தே உழைப்போம், ஜெயம் பெறுவோம். இந்தியர் இயேசுவை அறியும் வரை இணைந்தே உழைப்போம், ஜெயம் பெறுவோம். சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். கர்த்தரின் வைராக்கியம் நாம் பெறுவோம், கருத்துடன் செயலில் முனைந்திடுவோம். கர்த்தரின் வைராக்கியம் நாம் பெறுவோம், கருத்துடன் செயலில் முனைந்திடுவோம். இயேசு ராஜா என்றும் துணை, எதிரியுள்ள ஆயுதம் வாய்த்திடாதே. இயேசு ராஜா என்றும் துணை, எதிரியுள்ள ஆயுதம் வாய்த்திடாதே. சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். சர்வ வல்லவர் கர்த்தரே அவர், என்றென்றும் அவர் நம்முடனே. சர்வ வல்லவர் கர்த்தரே அவர், என்றென்றும் அவர் நம்முடனே. சரித்திரம் படைக்க வாருங்கள், சரித்திர நாயகர் முன் செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நேரம் 8:30. ஏன்னா நம்ம கடிகாரம் 1.5 மணி நேரம் ஃபாஸ்ட்டு. ரைட். இப்பொழுது நாம் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவன் பதில் என்ன சொல்கிறான், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை என்று அவன் அதை குறித்தும் பாரம்பரியமான காரியத்தை குறித்தும் அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான்.
ஏன்னா அந்த குளத்துல தான் சுகம் கிடைக்கும். அது கலக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கும், முதல்ல போய் குதிச்சேன்னா. இன்றைக்கி நிறைய பேருடைய விருப்பம், சிலருடைய விருப்பம் செட் ஆகாது. அப்படின்னா சிலருடைய விருப்பம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விருப்பமாக இருக்குது. சிலருடைய விருப்பம் கர்த்தருக்கு பிரியமான விருப்பமாக இருக்குது. ஆண்டவர் கேட்குற உன் விருப்பம் என்னன்னு கேட்குறாரு. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது சிலர் எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, சங்கீதம் 52:3 நான் வாசிக்கும் பொழுது, 52:3 சங்கீதம், நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். ஆண்டவர் டைரக்டாக சொல்றாரு, பொய்யை விரும்புகிற நீ, பொய் பேச விரும்புகிற, பொய்யை மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிற. நிறைய பேர் மனுஷனுடைய வாழ்க்கையில் பொய் பேசுவது அவர்களுக்கு விருப்பம். விருப்பம்னா சில சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கும் பொய் பேசுகிறவங்க இருக்காங்க. சிலர் வாயை திறந்தாலே பொய். பைபிளில் வாசிக்கிறோம், பொய்க்கு யார் பிதா சொல்லுங்க. பொய்க்கு பிதா யாரு தெரியலையா? யோவான்ல என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவினால் உண்டானவர்கள் அப்படின்றாரு. யார் அப்படின்னா சொல்றாரு, அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் பிசாசு. அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்போ பொய் என்பது உண்மை அல்ல, சொந்தமாக கதை எழுதுகிற மாதிரி. கதை என்பது உண்மை சம்பவம் அல்ல. அதே போல் கதை கட்டி பேசுறது பொய். வேதம் இங்கே சொல்லுகிறது, சிலர் விரும்புகிற விருப்பத்தை சொல்லும் பொழுது பொய்யை நீ விரும்புகிறாய், பொய் பேசுவதை நீ விரும்புகிறாய். இன்னும் சங்கீதக்காரர் அதே அடுத்த வசனம் வாசிக்கும் போது என்ன எழுதி பாருங்க, 52:4, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். அழிக்கும்படியான, மற்றவர்களை அழிக்கும்படியாக. ஏன்னா பொய் பேசுறவன் தனக்கு கேடு உண்டாக்க பேச மாட்டான், அடுத்தவனுக்கு எடுக்கும்படியாக பேசுவான், தன்னை காப்பாற்றிக்கொள்ள பொய் பேசுவான். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கபடமுள்ள நாவே. சில நேரங்கள் நம்ம பொய் பேசுவதில்லை, ஆனால் ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு செய்யாம போனாலும் அதுவும் பொய் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை நான் செய்கிறேன் என்று சொல்லிட்டு நம்ம செய்யாம போனாலும் அதுவும் பொய் தான். ஏன்னா நம்ம அதை செய்யலை அப்படின்னா அது பொய்யாயிடுது. ஒருவேளை செய்யணும் என்ற ஆர்வத்தோடு சொல்லியும் நாம் அதை செய்யாமல் போவோம் என்று சொன்னால் அதுவும் பொய். அப்போ பொய்யை விரும்புகிற மனுஷர்கள், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கபடமுள்ள நாவே. அப்போ பொய்யை பேசும்படியாக அதற்கு உதவி செய்வது எது? என்ன? கபடமுள்ள நாவு. கபடம், கபடம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? உண்மை இல்லாமல் நடிக்கிற நாவு, நடிக்கை, நடிகை. கபட நாடகம் ஆடுறாங்கன்றாங்க பாருங்க, அப்படின்னா நடிப்பு. அந்த நாவு உள்ள என்ன பண்ணுது? டான்ஸ் ஆடுது, நல்லா பொய் பேசுறதுக்கு. அப்படி எப்படி வளைஞ்சி நான் பேசுகிற வார்த்தையினுடைய சத்தத்தை சரியாக, அது பிழை இல்லாமல் அந்த வார்த்தையாக அமைத்து கொடுக்கிறது எது அப்படின்னா நாக்கு தான். ஒருவேளை சவுண்டு வரலாம், ஆள உள்ளேருந்து வந்துட்டு இருக்கலாம் நம்ம பேசும்பொழுது, ஆனால் அதை கரெக்டாக வளைச்சி சொலிச்சு அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த நாக்கு மேலே கீழையும் போய் தான் டியூன் பண்ணி கொடுக்குது வார்த்தையை. அப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தையை நீ விரும்புகிறாய். இப்போ ஒரு சிலருடைய விருப்பம் பொய்யை பேசுகிறதை விரும்புகிறார்கள். சங்கீதம் 62:4 என்ன வாசிக்கிறோம்? நீ பாருங்க, அடுத்தவனை கீழே தள்ளுறதுக்காக அபத்தம் பேச விரும்புகிறாத, பொய் பேசுறது. அபத்தம், அபத்தம் என்றதும் பொய் ரெண்டு ஒன்று தான். உண்மையை பேசாதபடி பேசுகிற காரியம் தான் அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அப்போ அநேகர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது விருப்பம் எதுவாக இருக்குது அப்படின்னா, பொய் பேசுவதற்கு விரும்புகிறார்கள்.
இன்றைக்கு பொய்யை களைந்து அவனவன் மெய்யை பேச கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, பொய் பேசுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று அந்த லிஸ்ட்டில் கடைசியாக போட்டிருக்க லிஸ்ட் அதுதான். வெளிப்படுத்தல் 21 இங்கே பார்க்கும் பொழுது பொய்யர் அனைவரும் அப்படின்னு அங்கே முடிக்கிறார். அப்போ பொய்யை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எதை விரும்புகிறார்களாம்? நீதிமொழிகள் 12:12 12ஆம் மாதம் இது பாருங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். இங்கே ஒரு வலையை பற்றி சொல்லியிருக்கு. அந்த வலை மீன் பிடிக்கிற வலை இல்லை, துஷ்டருடைய வலை. அப்படின்னா கெட்டவங்களுடைய வலை. வலை விரிக்கிறான்றது மாதிரி ஒரு புறாவை பிடிக்கிறதுக்கு வலை விரிப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு கதை இருக்கும், மாரல் ஸ்டோரி. ஒத்துமையாக இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம் வலையில் அப்படின்னு. இன்றைக்கி சபைக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் தனித்தனியாக மாட்டிக்குவோம். அதுக்காக தான் இந்த ஜெபமும் குழுவாக ஏற்படுத்தியிருக்கிறோம். இங்கே குழுவாக சேர்ந்து ஜெபிக்கணும் என்பதற்காக. தனியாக ஜெபிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. சில நேரங்களில், அநேக நேரங்களில் பெரும்பாலும் நம்ம ஜெபம் ஓடாது ரொம்ப நேரம். இப்போ குழுவாக நாம் ஜெபிக்க வேண்டும். பழைய நாட்களில் இந்த கதை நமக்கு தெரியும். ஒரு வேடன் வலையை விரித்து வைப்பான் புறாவை பிடிக்கிறதுக்கு. புறாலாம் மாட்டிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த புறாலாம் சாப்பாட்டுக்காக வந்து மாட்டிக்குச்சு. அந்த வலை கண்ணுக்கு தெரியல, வலைன்னு தெரியல. அது கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து உட்கார்ந்துருக்காது. இன்றைக்கு துஷ்டருடைய வலையும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட மனுஷன், அந்த வசனம் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் துன்மார்க்கன். கெட்டவனோடு கூட சவகாசம் வச்சு அவனுடைய ஐடியாவை கேட்டு அந்த ஐடியா பிரகாரம் செய்யலாம் என்று போகிறான் பாருங்க. அந்த ஐடியா தான் வலை, துஷ்டனுடைய வலை. அந்த துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான். யார் அவன்? துன்மார்க்கன். துன்மார்க்கன். அடுத்த பகுதி அந்த வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற துன்மார்க்கன் துஷ்டனோடு கூட ஐக்கியம் பண்ண விரும்புகிறான். காரணம், துஷ்டனோடு கூட ஐக்கியம் பண்ணி தீமையான காரியத்தை மற்றவர்களுக்கு செய்யும்படியான விருப்பம் கொள்ளுகிறான். துஷ்டனுடைய கைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 14:10 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலையை விரும்புகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர் சுத்துற கேஸ். இதில் விருப்பம் அடக்கம் உடக்கமாக வீட்டில் இருக்கிறது இல்லை, ஊர் சுத்தத்துக்கு போவோம். ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வராது கால். அந்த கால் எங்கெங்கே சுத்தம் அப்படின்னு தெரியல. வசனம் இங்கே சொல்லுகிறது, தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலையை விரும்புகிறார்கள். ஊர் சுற்றிக்கினே இருக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள். கால்களை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற கால்கள் பாதங்கள் அழகாக இருக்குன்னு. கடவுளுக்காக இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம். இந்த மாதத்தில் நாம் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை நம் அருகில் இருக்கிற நெய்பருக்கு மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாஸ்டர், பரவாயில்ல மறுபடியும் சொல்லுங்கள். அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்னா கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லையா? ஜெபத்தை நிறுத்திடுவோமா? அதே போல் அவர்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், மற்ற நாட்கள்லாம் நம்ம பழகிறோம். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்லையாவது, இந்த மாதத்திலேயாவது அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு ஏன் வந்தார் என்ற காரியத்தை நீங்கள் புரிந்திருக்கிற உங்களுடைய அறிவிற்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள். எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வரோம், எங்கெங்கேயோ நாம் சுற்றுகிறோம். இந்த வசனம் சொல்லுகிற, தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள், அலைய விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட விருப்பமுடையவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய வெளியே வர வேண்டும். ஓசியா 12:7 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வியாபாரி
கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். வியாபாரம் செய்கிறவர்கள் எடையில் அடிக்கிற கள்ளத்தராசு வேற ஒன்று, எடை அடிக்கிறது. 1 கிலோன்னு காட்டுவான், ஆனால் 1 கிலோ இருக்காது, 100 கிராம் குறையும். ரேஷன் கார்டெலாம் அப்படி தான், சர்க்கரைலாம் வாங்கும்போது குறையும், போட்டு அளவு போட்டு பார்த்தோன்னா குறையும். அதை தான் சொல்கிறாரு கள்ளத்தராசு. அப்படின்னா மற்றவர்களை நம்ப வைத்து அநியாயம் செய்ய விரும்புகிறான். அப்படின்னா பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் அநியாயமான காரியத்தை செய்ய விரும்புகிற அப்படிப்பட்ட நபர்கள். இங்கே கள்ளத்தராசுனா வியாபாரத்தை குறித்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி வியாபாரம் மட்டும் இல்லை, இன்றைக்கு மனிதனும் மற்றொரு மனிதனை நம்ப வைத்து ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிற நபர்களும் உண்டு இந்த உலகத்தில். மத்தேயு 6:5 ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? வாசிங்க. மத்தேயு 6:5 ஜெபத்தை பற்றி சொல்லு. வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக வீதிகளிலும் சந்திகளிலும் ஜெபாலயங்களிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ இங்கே சொல்கிறாரு இன்னொரு விருப்பம் உள்ள மனுஷர் கூட்டம். யார் இவங்க? மற்றவங்களாம் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சபையில் பேர் சொல்லாமல் நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறோம். பேர் சொல்லி ஜெபம் பண்ணால், என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்ற கெத்தாக ஜெபம் பண்ணுறோம் பாரு. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்பலை. ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால், ஏவப்பட்ட ஒரு ஜெபிப்போன்னா ஜெபம் பண்ண நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். இங்கே இவங்க எப்படியா எல்லா இடத்துலையும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், வீதிகளில் இதில். எதுக்காக அப்படின்னா, தங்களை பெருமையாக நினைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு ஆவிக்குரிய பெருமை, நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம் என்பதனால உனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. 1. 2வது, என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாதான் நான் ஜெபம் பண்ண வருவேன், இல்லைன்னா எனக்கு என்னவோ எக்கடைன்னு நான் அப்படியே உட்காந்து கிடப்பேன். நான் எதுக்கு போய் ஜெபம் பண்ணணும்? என்னை கூப்பிட்டாங்கப்பா, என்னை கூப்பிட்டாங்க, நான் தான் போகணும். இது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த விருப்பத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. சபையில் இப்படிப்பட்ட விருப்பத்தோடு நம்ம உட்காரக்கூடாது. என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா தான் நான் போவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அந்த மாயக்காரர் அனுபவம் தான் பெருமைக்குரிய அனுபவம். எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் ஜெபம் பண்றது, எல்லாரும் என்ன பெருமையாக நினைக்கணும், அது மாயக்காரனுடைய ஜெபம். அப்படின்னா என்ன? வெளியில மட்டும் நல்ல மாயமா நடிப்பான் மாயக்காரன், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒண்ணுமே இருக்காது. வெங்காயம்னா உங்களுக்கு தெரியும், ஊறிக்கு ஒன்றும் இருக்காது, வெங்காயம் தான், அதான் வெங்காயன்றது. அப்ப வெளிப்புறத்தில் பார்க்கும்படியாக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அது மாயக்காரனுடைய அனுபவம். பேர் சொல்லி கூப்பிட்டா வரணும் அப்படின்றது அல்ல. நீங்கள் மாயக்காரரை போல இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கல. நல்ல ஜாபம் வச்சுங்க. அப்ப சிலருடைய விருப்பம் அப்படி இருக்கிறது. இன்றைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கக்கூடாது. அதே மத்தேயு 23:7 நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 23:7 வாசிக்கலாமா? மத்தேயு 23:7. மத்தேயு 23:7 வாசிங்க. வந்தனங்களையும் மனுஷரால் ரவி 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 என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்படின்னா நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சிலருடைய விருப்பம். சில நேரங்களில்
கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே அந்த ஒரு அம்சம் இருக்குது, எங்கே போனாலும் அது நடந்துருது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், சிலருடைய முகம் பார்க்கும் பொழுதே அங்கே இருக்க அதிகாரி உடனே இதை பண்ணிவிடுவான் அப்படின்னு. ஒன்றும் நம்முடைய ஒரு அட்வொகேட்டை பேசும்போது சொன்னாங்க, அந்த சோவன்ஸோ அவங்க முகத்தை பார்த்தாலே ஜட்ஜுக்கு உடனே ஒரு ஒரு மரியாதை வந்துடும், அப்படிப்பட்ட ஃபேஸ் அவங்க ஃபேஸ் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜட்ஜு கூட தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக சொல்லிடுவார் அப்படின்னு அந்த அட்வொகேட் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. முகத்தோற்றத்தினால இல்லை, இங்கே நான் வாசிக்கிறோம், சந்தை வெளியில் சிலருடைய விருப்பம் எப்படி இருக்குன்னா, என்னை எல்லாரும் மதிக்கணும். ஏசப்பாவை எல்லாரும் மதிச்சாங்களான்னா இல்லை, அவர் திட்டினாங்க பண்ணாங்க. ஆனால் நம்முடைய விருப்பம் எப்படி இருக்குது, எல்லாரும் என்ன மதிக்கணும், என்ன மதிக்கணும்னு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், மதிக்கணும் அல்லது மரியாதை வரணும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். நம்மளாம் எதையும் கேட்டு எதிர்பார்த்து வாங்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரன் மத்தியில் ஒருத்தர் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு, ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு இடையில். அப்போ மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஏற்கனவே அங்கே இருக்கார், அந்த பக்கத்தில் இன்னொரு ஊழியக்காரர் போகிறார். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பேசாதவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் கையை எடுத்து, இது கேட்கல, யார் எதிர்பார்க்கல, அது உள்ளத்தில் இருக்குது. என்னதான் பேச்சு வார்த்தை இல்லாமல் இருந்தாலும் அவருடைய செய்கை ஆட்டோமேட்டிக்காக மாறணும். ஆனால் இங்கே நான் வாசிக்கிறோம், சிலர் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். நம்மளை எல்லாம் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், என்ன பெருமையாக சொல்லணும் என்று சிலருடைய விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் ஆண்டவருக்கு பிரியமில்லாது. அப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு இருக்கிறதா? எல்லாரும் என்ன மதிக்கணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும் நினைக்கிறோமா? கலாத்தியர் 4:17 நாம் வாசிக்கும் பொழுது, 4:17 கலாத்தியர், செய்யாமல் நல்லா கவனிங்க, புறம்பாக்க விரும்புகிறார்கள். அதுக்கு முன்னால் சொல்ல, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டல் ஆகிலும் நல்மனதோடு எப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். சிலருடைய விருப்பம் என்னன்னா, இந்த அம்மா சர்ச்சுக்கு வரக்கூடாது. நம்ம சர்ச்சில் சில பேர் போனவங்க கூட அப்படி தான், அவள் வரான்னா நான் வரமாட்டேன் பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு, அவள் வர இல்லை அதனால் நான் வரமாட்டேன், அவளை சர்ச்சை விட்டு அனுப்புங்க நான் வரேன். என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிலாம், புறம்பாக்கணும்னு. சபை சபை என் வீட்டு சபை கிடையாது, என் வீடு கிடையாது. இது வசனம் என்ன சொல்லுது? சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. நீங்கள் வரும்பொழுதே படிச்சிருப்பீங்க. இது தேவனுடைய வீடு. இதில் யாரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார், எல்லாருக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவன் பாவியாக இருக்கட்டும், அவன் கடவுளை தேடாதவனாக இருக்கட்டும், பயபக்தி இல்லாதவனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், அவிசுவாசியாக இருக்கட்டும், எந்த ஜாதியனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கர்த்தர் அவர். எல்லாருக்கும் ஜெப வீடு இது. யார் வேண்டுமானாலும் வரலாம், யாரையும் வரக்கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் மேய்ப்பராய் எங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் தான் பார்க்குறாரு, அழைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலருடைய விருப்பம் என்ன? இங்கே நான் வாசிக்கிறோம், புறம்பாக்க விரும்புகிறார்கள். சிலர் வராமல் அப்படியே ரிஜெக்ட் பண்ணோம். சிலருடைய பேச்சு அப்படி தான் இருக்கும், அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி அவங்க உற்சாகமாக இருக்கிறாள் அப்படியே அமுக்கிடுவாங்க. எரிஞ்சிட்டு இருக்கல தண்ணியை ஊற்றுவாங்க, ஊற்றிக்கினே இருப்பாங்க, எரிய விடாமல். ஆலயத்துக்கு வரணும், போகணும், ஜெபத்தில் கலந்துக்கணும், வராதிங்க, அதெல்லாம் இப்போ இப்படி இருக்குது, மழை இருக்குது, மழையில் வரப்போறீங்க, புயல் அடிக்குது, வீட்டை விட்ட வரப்போற, நீ ஆட்டோ கிடைக்குமா? பேச்சு இப்படி தான் இருக்குது. சபைக்குள்ளே வராதபடி அவங்களையும் நிறுத்திடணும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு போல இருக்கணும். அவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், அவரை விடாமல் பற்றி கொள்ளுவேன். ரூத்தை போல சொல்லணும். நீங்கள் எங்கே போனாலும், நகோமியை பார்த்து சொன்னாங்கல்ல, நான் உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபை போல சொல்லணும். நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சால் ஒளி உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து மற்றவர்களையும் நாம் புறம்பாக்க நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விருப்பமுடையவர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் ஏன் அப்படின்னா தங்களை போல இருக்கணும், சிலருடைய விருப்பம் அப்படி தான், நம்ம போலவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நல்ல விருப்பத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் பிலிப்பியர் 2:13 வாசிக்கலாமா? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப தேவனுடைய விருப்பம் நன்மைக்கு எதுவா இருக்கும். அப்ப மனுஷன் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வருது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் வருதுன்னா அந்த விருப்பம் பிசாசுடைய விருப்பம். நல்லா கவனிங்க. ரெண்டு தான் விஷயமே, ரெண்டே விஷயம்தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த விருப்பம்லாம் பிசாசுடைய விருப்பம். பொய், அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை அழிக்கிறது, அடுத்தவனை வரவிடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. அப்போ இங்கே நான் வாசிக்கிற விருப்பத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தையும் அதற்குரிய செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறோம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கடவுளுக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் அது நல்ல வேலைன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா? கடவுளுக்காக ஒன்றை செய்ய வேண்டும், என் வீட்டுக்காக செய்கிறேன், என் வீட்டுக்காருக்காக செய்கிறேன், என் குடும்பத்திற்காக செய்கிறேன், என் பிள்ளைக்காக செய்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி சாக்கு போக்கு சொல்கிறோம். கடவுளுடைய காரியத்துக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட பிள்ளைகளும் குடும்பத்தினுடைய சாக்கு போக்க சொல்லி நம்ம கோயிலுக்கு வர்றதை கூட குறைச்சிடுறோம். இப்படி அப்படி அது இதுன்னு சொல்லிடுறோம். காலையில் கூட ஒருத்தர் வந்தார் முதல் ஆராதனையில். போன வாரம் வரல, ஏன் வரல அப்படின்னா மழை பெஞ்சுது பாஸ்டர், தண்ணி பாஸ்டர், ரோடெல்லாம் தண்ணி, வீட்டில் சாரில் அடிச்சிருச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், உன்னை விட தாண்டி நான் ஈஞ்ச மாவட்டத்துலேருந்து வரேன். சரி, நீ சொல்கிற மாதிரி என் வீட்டில் சாரில் அடிக்கலை வச்சுக்குவோம். உங்கள் ஏரியாவிலேயே உங்கள் தெருவிலேருந்து 5 தெருவு தள்ளி இருக்கிறவங்க இதே தண்ணி வழியாக தான் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படிக்கும்போது நான் சயின்ஸ் குரூப் தான் படித்தேன் 11th 12th. அப்போ எனக்கு பாட்னி வாத்தியார் சொல்லுவார், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஏதாவது கொடுத்து விடத்துக்கு அனுப்புவார். போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்குவார். அவர்கிட்ட பசங்க, சார் மழை பெய்யுது சார். அவர் சொல்லுவார், மழையில் ஒன்றும் முளைஞ்சிட மாட்டேன், நனைஞ்சிட மாட்டேன் சொல்ல மாட்டார், மழையில் நனைஞ்சி முளைஞ்சிட மாட்டேன். பாட்னி வாத்தியார் போயிட்டு வாங்குவார். நாம் என்ன பண்ணுறோம், இந்த சோம்பேறி சொல்கிறான் பார் பைபிளில், வெளியே போனால் சிங்கம் இருக்கும், அங்கே போனால் குளிர் இருக்கும், இங்கே போனால் பனி இருக்கும், எப்போவுமே இருக்கும் எல்லாம். நம்ம இதை காரணம் காட்டி கடவுளுடைய சமூகத்துக்கு வர்றதை கூட ஒதுக்கிடுறோம், தேடாமல் போயிடுறோம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? கண்காணிப்பை விரும்புகிறான், நல்ல வேலையை விரும்புகிறான். ஆண்டவருக்காக ஒன்றை செய்ய விரும்புகிறவன், ஒரு வேலையை செய்ய விரும்புகிற நல்ல வேலை. கடவுளுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நல்ல வேலை. நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா வேலையை விட அதான் பெஸ்ட் வேலை. கடவுளுக்காக ஒன்றை நீங்கள் ஃபிசிக்கலாக செய்கிறீங்களோ அல்லது ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒன்றை செய்கிறீங்களோ, உங்கள் காணிக்கையின் மூலமாக அது நல்ல வேலை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நாம் பார்க்கிறோம், ஏசாயா 58:2 வசனம். விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் நாள்தோறும் என்னை தேடி, ஆமென், என் வழியை அறிய விரும்புகிறார்கள். அடுத்து
ஆமாம், இந்த விருப்பம் நமக்கு இருக்கா? கடவுளுடைய வழி அறிய விருப்பம் இருக்கா? கடவுளத்தில் சேர்ற விருப்பம் இருக்கா? சொந்தக்காரங்களோட சேரணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேரணும், சுற்றணும், இந்த விருப்பம் நமக்கு இருக்குது. கடவுளோடு சேர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கா? கடவுளுடைய வழியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கா? இந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் உருவாக வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 12:1 போதும் புத்திமதிகளை விரும்பு. இந்த பேசிகிட்டு இருக்கும் போதே சில பேருக்கு நாடா இவர் இதை பேசுகிறாருன்னு நீ நினைக்கிறன்னா நீ புத்திமதி விரும்பலை. அந்த வசனம் சொல்லுது, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணமுள்ளவன். மிருகமாக மாறிடாதவன். கடவுளுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது அதை உனக்குள்ளே ஏற்றுக்கொள். சரி, இப்பொழுது நாம் இந்த 38 வருஷமாக இருந்த அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவன்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்போ ஆண்டவர் வந்துட்டு நம்மக்கிட்ட, மகளே மகனே நீ சுகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் வீட்டில் 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது, கஞ்சி குடிக்கிறேன், பிரியாணி சாப்பிட முடியல, காசு இல்லை. ஆண்டவர் மட்டும் கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு. நம்ம என்ன பதில் சொல்லணும்? சொல்லுங்கள். எனக்கு சுகம் கொடுங்க, இல்லை சுகம் வேணாம், ஏதாவது சொல்லணும். இதுதான் நம்ம சொல்லணும். ஆனால் இங்கே அவன் என்ன சொல்கிறான்? அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தை வாசிங்களேன் கொஞ்சம். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான், கலக்கிட்டு இருப்பான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அல்லேலூயா அல்லேலூயா, அப்படி ஒரு குளம் மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அங்கேயும் என்ன பண்ணுவானுங்க, ஒரு பெரிய கேட்டை போட்டு கட்டி, முதல் ஒரு ஆள் தானே வாய்ப்பு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை வரான்னு வச்சுங்க தேவதூதன், மாதத்துக்கு ஒரு ஆள் சுகம். ரொம்ப டெட் லைனில் இருக்கிறான் பாரு, அவன் போயிட்டு எனக்கு நான் மொத்த காசையும் கொடுக்குறேன்டா, எனக்கு என்ன பண்ணோம் உயிர் வேணும்னு அங்கே போய் நிற்பான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, சுற்றிலாம் இல்லை, யாரோ காசை வாங்கின்னு கேட்டை திறந்து உள்ளே விடுவான். இங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இயேசு ஆட்டு வாசல் என்கிற வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறதாக நாம் பார்க்குறோம். ஆட்டு வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து முதல்ல பிரவேசிக்கிறார். எருசலேமுக்குள்ளே ஆட்டு வாசலில் பிரவேசிக்கிறார். அந்த ஆட்டு வாசல் சொல்லும் பொழுது அந்த வாசல் எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா, பலி செலுத்துவதற்காக தேவாலயத்திற்கு போவதற்கு முன்பாக ஆடுகளை மாடுகளை அந்த வழியாக தான் ஓட்டிகிட்டு போகணும். பலி செலுத்துகிறவர்கள், பலி செலுத்தாத போகிறவங்க வேறு வழியாக போவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வாசல் வழியாக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் பலியாக, உனக்காக எனக்காக பலியாக போவதை குறிக்கும்படியாக இயேசு அந்த வாசல் வழியாக உள்ளே போகிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உனக்காக எனக்காக, உன் பாவத்திற்கும் என் பாவத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக, உன் கீழ்ப்படியாமையும் என்னுடைய கீழ்ப்படியாமை மீறுதலுக்காக இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுவதற்கு அடையாளமாக இயேசு முதல்ல என்ட்ரு ஆகிறாரு. ஆட்டு வாசல் வழியாக உள்ள போறார். அங்க போற இடத்துல தான் இந்த பெதஸ்தா குளம் அங்க இருக்குது. அங்கே வசனம் சொல்லுது 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே இந்த பெதஸ்தா குளத்தை அங்கே இருக்கிறதை பார்க்கிறார். இப்போ அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய மனதில் இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னா, யார் முந்தி இதில் இறங்குவானோ அவனுக்கு தான் சுகம் கிடைக்கும் அப்படின்னா, பாரம்பரியமான காரியத்தை அவன் சிந்தையில் வச்சிட்டு இருக்கிறான்.
இந்த இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட என்கிட்ட பேசுறாரு. இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் சரியான பதிலை கொடுக்க முடியாதபடி, சரியான வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு நம் வாழ்க்கையில தடையா இருக்கிற காரியம் எதுனா பாரம்பரியமான எண்ணங்கள். பாரம்பரியமான எண்ணங்கள். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், யமகண்டம், ராகு காலம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறோம். இன்னும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 பெங்களூரில் இருக்க ஒரு பாஸ்டருக்கு இப்படி கல்யாணம் நான் தான் நடத்தி வைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வச்சுருக்குறாங்க கல்யாணம். நம்முடைய பாஸ்டர் விக்டர் அவருடைய பிள்ளைகளுடைய திருமணம்லாம் ஜூலை மாதம், ஆடி மாதத்தில் தான் வச்சார். ஐயோ, ஆடி மாதம் வேணாம் நமக்கு. இன்னும் பாரம்பரியத்தில் அப்படியே இருக்கிறீங்க. இவனுக்குள்ள பாரம்பரிய எண்ணம் இருக்குது. என்னன்னா, எனக்கு சுகம் கிடைக்கணும்னா இந்த குளத்துல நான் முதல்ல போய் விழுந்தாதான் எனக்கு சுகமே, இல்லைன்னா வேற வழி கிடையாது. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, அந்த குலத்தையும் அந்த குலத்துக்குள்ளே நடக்கிறதான இந்த பாரம்பரியமான காரியத்தை அவன் அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கிறான். அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், அதுதான் நடக்கணும், அதனால தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடவே இருக்கிறாங்க. 38 வருஷமா இருக்கான். வாழ்க்கையில் பாரம்பரியமான என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்ய, அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அவனுடைய எண்ணெல்லாம் அதுதான். 4ஆம் வசனத்தில் இருக்கிறத அவன் வாழ்க்கையில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான். 7ஆம் வசனம் படிங்க. அவன் சொல்றான், தண்ணி கலக்கப்படும் பொழுது கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை. 2வது அவனை குறித்து வாசிக்கிறோம், அவன் உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற வார்த்தையே ஆண்டவருக்கு முன்னால் வைக்கிறான். முதல்ல பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கான். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை யாருமே தூக்கி எடுக்க இல்லை, எனக்கு கை கொடுக்க யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இங்கே இருக்கிறீங்களா? உனக்காக எனக்காக யாவற்றையும் செய்த ஒருத்தர் அவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் இங்கே பேசுகிறாரு. அவர் தான் இங்கே அவன்கிட்ட பேசுகிறாரு. எப்பா, உனக்கு நான் என்ன செய்யணும், நீ சுகமாக விரும்புகிறியா அப்படின்னு நாங்கள் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்குறாரு. ஆனால் அவனால் சரியான பதிலை அவன் சொல்ல முடியவில்லை. அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்து இவன் சொல்கிறான், முதல்ல அவனுடைய எண்ணம் பாரம்பரியமாய் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை குறித்து இருக்கிறது. 2வது, எனக்கு யாருமே உதவி செய்யலை, நானாக தான் முயற்சி பண்ணுறேன், நானாக தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வேறொருத்தன் வந்துடுறான், எனக்கு கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கல. ஒருவேளை ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னாலும் 38 சான்ஸ் அவன் மிஸ் பண்ணிட்டான். அந்த 38 சான்ஸை மிஸ் பண்ணது மாத்திரம், அந்த 38 வருஷமும் அவனுக்குள்ள அந்த பாரம்பரியத்தில் அப்படியே ஊறி போயிட்டான். இதுதான் எனக்கு வழி, இதை விட்ட வழி இல்லைன்னு. கடவுளை குறித்த காரியத்தை அவன் சிந்திக்கவே இல்லை. எனக்கு யாருமே உதவி செய்யலை என்று ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புலம்பல் 1:17 நாம் வாசிக்கும் பொழுது, சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஏசாயா 63:5 வாசிங்க. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை,
தாங்குவார் ஒருவரும் இல்லை. ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்ததான அவரை குறித்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இது. யாருமே அவரு கூட உதவி செய்ய வரல. இயேசு கிறிஸ்துக்கு யாருமே உதவி செய்ய வரல. அவர் சோர்ந்து போகல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உதவி செய்ய மனுஷன் வரலையோ, ஆனால் உனக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை என்னை அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்வார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தையை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 142 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? வலதுபுறமாய் கண்ணோக்கி பாருங்கப்பா, என்ன அறிவார் ஒருத்தரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு, என் ஆத்மாவை விசாரிக்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. நல்லா அவர் என்ன விசாரிப்பேன்னு சொல்ல, என் ஆத்மாவை அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையை விசாரிக்கிறவங்க இந்த உலகத்தில் யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஊழியக்காரர் நாங்கள் தான் உங்கள்கிட்ட கத்திட்டு கிடக்கிறோம். யாராவது நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை பார்த்து, சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா, டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா, உபவாசம் இருக்கிறீங்களா அப்படின்னு யாராவது விசாரிக்கிறாங்களா? ஜெப குழுக்கள் ஏற்படுத்தியிருக்கிறதே நீங்கள் ஒருத்தர் விசாரிக்கணும். இந்த ஆவிக்குரிய விசாரிப்பு இருக்கணும். ஆமாம், நல்லையிலோயா ஐயா, என்ன ஐயா ஜெபம் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, இந்த தேதியில் இந்த டைமில் வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசணும். ஆத்மாவை குறித்த விசாரிப்பு அதுதான். உன் ஆத்மாவுக்கு தேவையான ஜெபம், வேத வாசிப்பு, கடவுளோடு நெருங்கி சேர்கிற இந்த அனுபவம் தான் ஆத்மாவை குறித்து விசாரிக்கிற அனுபவம். உங்கள் உடம்பு குறித்து விசாரிப்போம். சுகமாக இருக்கீங்களா சிஸ்டர், நம்ம அதை தான் கேட்போம். நான் சிலர்கிட்ட கேட்பேன், உடலும் உள்ளமும் நலந்தானான்னு கேட்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்னா சரீரம், உள்ளன்னா உனக்குள்ளே இருக்க ஆத்மா.
நல்லா இருக்கா? ஆத்துமாவை குறித்த விசாரிப்பு இன்றைக்கு இல்லை, ஒருத்தரும் இல்லை. அவன் தன் வேலையில் வழியில் போயிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? உபவாசம் இருந்தீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? எத்தனை முறை படித்து முடிச்சிட்டீங்க? இந்த விசாரிப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த விசாரிப்பு நமக்குள்ள வர வேண்டும், நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த ஜெப குழுவையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜெப குழு விட்டுடாதீங்க, விலைக்கு ஓடணும்னு நினைக்காதீங்க. ஆரம்பிக்கலைன்னா நீ துவங்கணும். எப்போ துவங்கணும்? உங்களோட ஜெப பார்ட்னர் அவங்களோட பேசுங்க, சீக்கிரமாக அதை ஆரம்பிங்க, துவங்குங்க. ஒருத்தர் இதனுடைய நீங்கள் விசாரிக்கலாம். ஜெபிக்க வரல, ஏன் ஜெபம் பண்ண வரல? உடம்பு சரியில்லையா? ஜெபம் பண்ணலாம். அப்படியே விட்டுரு. சரி உடம்பு சரியில்லையா அப்படின்னு விட்டுறக்கூடாது. இப்போ எப்படி இருக்குது? கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அப்படின்னா சரி ஜெபம் பண்ணலாம் பிரதர். இந்த விசாரிப்பு இருக்கணும், இந்த விசாரிப்பு இருக்கணும். இது ஆத்துமாவை குறித்த விசாரிப்பு. அங்கே நாம் வாசிக்கிறோம், இவன் 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான். யோவான் 5:5 வாசிக்கிறோம். அவன் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லும்போது சுகம் பெற்றுக்கிட்டான். இப்போ நம்ம 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். இப்போ பார்த்தார், இவன் பாரம்பரிய இதில் தான் இருக்கிறான், இவன்கிட்ட பேசியிருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். அவரே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார்? இறங்கி அவனுக்கு சுகத்தை கொடுக்க விரும்பிட்டார். அவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓய்வு நாள், ஒரு சண்டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுக்கும் கர்த்தராக இருக்கிறாரு. அவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் தேவாலயத்தில், ஜெப ஆலயத்தில், ஜெப வீட்டில் அவர் நிறைய அற்புதத்தை செஞ்சுருக்காரு. அப்படின்னா வியாதியோடு இருக்கிற மனுஷன், எனக்கு வியாதியாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, சோர்வாக இருக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடாது, தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். கர்த்தர் அந்த ஓய்வு நாளில் சுகத்தை தரவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. இப்போ அவனுக்குள்ள பெற்றுக்கொண்ட அனுபவம், 3 அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ள கிடைச்ச 3 அனுபவம். என்ன அனுபவம் அப்படி சொல்லும் பொழுது, சுகம் கிடைச்சிடுச்சு. முதல்ல அவன் செய்தது என்னன்னா, தேவாலயத்திற்கு அவன் போனான். சுகம் பெற்றுக்கொண்டவன் தேவாலயத்துக்குள்ள போறான். நீங்க வாசிக்கலாம், 14ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, அவனை பார்க்கிறாரு. இதுக்கு முன்னால பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தவன் இப்ப சுகம் ஆயிடுச்சு. ஊர் சுத்தல அவன், நல்லா கவனிங்க. ஊர் சுத்தல அவன் என்ன பண்ணான்? கவனிங்க, இப்ப கவனிக்கிறீங்களா? ரைட். ஊர் சுத்தல அவன் என்ன பண்ணாவன்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் இருக்கிறான். ஏசு அவனை பார்க்கிறாரு. இப்ப அவனை பார்த்து மறுபடியும் என்ன சொல்ற பாருங்க, கவனிங்க, வாசிங்க. இதோ நீ சொஸ்தமான சுகமாயிட்ட, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வது காரணம் என்னன்னா, 38 வருஷம் வியாதியாக இருந்தால், ஒருவேளை அவன் சீனியர் சிட்டிசனாக கூட இருக்கலாம், 60 வயசு ஆகிருக்கலாம். சுகமாகும்போது அவனுக்கு அந்த வியாதி பாவத்தினால வந்துச்சு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த பாவத்தினால அவன் வாழ்க்கையில் வியாதி வந்துச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வியாதி எப்படி வருது, 3 வழி சொல்லியிருக்கேன். அதில் 1, பாவம் செஞ்சால் வியாதி வரும். இயேசு அவனை பார்த்து அங்கே ஆலயத்தில் பார்த்து சொல்கிறாரு, அவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? நீ சுகமாயிட்ட, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்று கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறி இருக்கிற நாம், இன்னும் பழைய பாவத்திற்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. அதை விட்டு ஒழிக்க வேண்டும். ஏசு அதை தான் வலியுறுத்துறாரு. நீ அதை ஒழிக்காம இருந்தா அதிக கேடு உனக்கு வந்துடும், ஜாக்கிரதை.
அதிக கேடாத ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. இனிமே பாவம் செய்யாத, இனிமே விட்டு. அவன் செய்த காரியம் கவனிங்க. பெதஸ்தா குளத்தில் இருந்தவன் இப்போ அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டான். ஆலயத்துக்கு வந்தவனை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பரவாயில்லப்பா, சபாஸ், சர்ச்சுக்கு வந்துட்டப்பா, சோத்திரன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படலை. ஜாக்கிரதையாக இரு, கேர்ஃபுல்லாக இரு. நீ ஆலயத்துக்கு வர அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாசு உன்னை எப்படி ஆலயத்துக்கு வராமல் பாவத்தில் இழுத்துட்டு போகலான்னு யோசிப்பான். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, உன்னை எப்படி உன்னை கவிக்கலான்னு பிசாசு உன்னை திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். அதுதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத, இனிமே பாவம் செய்யாத. இது வரைக்கும் செஞ்ச பாவம் போதும், விட்டுரு, இனி பாவம் செய்யாத. அவருடைய சமூகத்திற்கு அவன் வந்தான். மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில், ஒரு சுகம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. எதையும் காரணம் காட்டக்கூடாது. நேற்றுக்கு ஊழியன் மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மூணு மாதம் இல்லை 2.5 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அந்த காலி கிரவுண்டை. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில எப்படி இருக்குது என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதில் தொட்டாசிலிங்கி செடி முளைஞ்சிக்குது. நிறைய முளைஞ்சிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரியாக நம்ம அதை கவனிக்கலை. சின்னதாக வளரும்போது நம்ம கவனிக்கலண்டா அதை கையில் பிடுங்க முடியாது, கொஞ்சம் முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் பிடுங்கணும், அதை எடுக்கணும். கொஞ்ச நாள் நம்ம கவனம் செலுத்தலை அப்படின்னும் பொழுதே வளர்ந்துருது செடி. அப்போ ஆண்டவுடைய சமூகத்துக்கு நாம் மாறாமல் கொஞ்ச நாள் விலகி இருந்தனாலே நம்ம வாழ்க்கையிலையும் இது போல் தொட்டாசிலிங்கி போல் முள் உள்ள செடி நம்ம வாழ்க்கையில முள்ளான அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே வசனத்தை நான் வாசிக்கிறோம். அவன் தேவாலயத்திற்கு போனான். அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு, நடக்க முடியாதவனா தான். அந்த வசனத்தினை வாசியும் அந்த அதிகாரத்தில் அவன் பிறவியிலேயே அவன் சப்பானியாக இருந்தான். பிறக்கும் போதே சப்பானியாக இருக்கிறான். நடக்க முடியாதவனை தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் பிச்சை கேட்கறதுக்காக வைக்கிறாங்க. இப்போ பிச்சை எடுத்துக்கொண்டிருக்க அந்த மனுஷன், பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த மனுஷன் அவர்கிட்ட பார்த்துக்கிறான், கேட்குறான் வர்றவங்கள்ட்டலாம், ஐயா சாமி கொடுங்கன்னு. இந்த வசனத்தில் பார்க்குறோம். அங்கே பேதுரும் யோவானும் போகிறாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கணும் கையை நீட்டுறான். அங்கே சொல்கிறாங்க அந்த ஊழியக்காரர், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறதோ உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நசராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து தூக்கிலாம் விடலை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னாரு. அவன் உடனே அவனே ஏஞ்சி நடந்தான். 38 வருஷம். இங்கே இவனை குறித்து வாசிக்கிறோம், இவனுக்கு 40 வயசு ஆகுது. ஒருவேளை 38 வயசு உள்ள வியாதியாக இருந்த அனுபவமே அவனுக்கு அதிகம். ஆனால் இவன் வியாதி கம்மி தான். ஆனால் பிறக்கும் பொழுது இருந்தே அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் பிறந்ததிலிருந்தே இருக்கும் பொழுது 40 ஆண்டுகள் இவன் தான் சீனியர். 38 வருஷ வியாதிக்காரனை விட இவன் சீனியர். 40 ஆண்டுகள். அந்த வசனம் எங்கே நம்ம பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 22 அப்போஸ்தலர் நடபடிகளில். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 40 வயசு மேலே ஆயிடுச்சு அவனுக்கு. பிறக்கும் போதே ஊனமாக இருக்கான், நடக்க முடியாதவன். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. சுகம் கொடுக்குற சுகம் பெற்றவன் ஊருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போல. என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன்லாம் என்னை கேவலமாக பேசினா அவனை 4 வார்த்தை கேட்கணும் நறுக்குன்னு அப்படி போலவன்
ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போனான். வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்றான், குதிச்சான், துதித்தான், நடந்தான், ஓடன ஆலயத்துக்குள்ள அவர்களோட கூட போனான்னு இருக்கு. நீங்கள் அப்புறம் அடுத்து அந்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா அவனை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவன் அவன் வெளியில் பிச்சை கேட்டு இருந்தானே, அவன் மாதிரி இருக்க, இவனா நடக்கிறான் அப்படின்னு மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன்கிட்டையும் கேட்குறாங்க, உன்னை சுகமாக்குனவர் யாரு? உன்னை சுகமாக்குனவர் யாரு? நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் ஆலயத்தில், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், முதல் காரியம் அவன் தேவாலயத்துக்கு போனான். ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம் யோவான் 5:15. என்ன சுகமாக்கினவர் இயேசு. முதல்ல அவனுக்கு தெரியல யார் சுகமாக்கினாருன்னு தெரியல. முதல்ல கேட்குறாங்க, யாருக்கும் பதில் சொல்லலை அவன். இப்போ இயேசு தான் என்ன சுகமாக்கினார்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். போய் எல்லாருக்கும் சொல்கிறான், அவன் என்னை சுகமாக்கினவர் இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்களும் நானும் இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்லணும். என்னை விடுதலை கொடுத்தவர் இயேசு. அல்லேலூயா. என்னை ரட்சிக்க பண்ணவர் இயேசு. என் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை மாற்றினவர் இயேசு. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறவர் இயேசு. என் வாழ்க்கையில் குறைவாக இருந்த பொழுது என்னை நடத்தினவர் இயேசு என்று நீங்களும் நானும் போய் சொல்ல வேண்டும். ரெண்டாவது அவன் செஞ்ச காரியம் அதுதான். முதலாவது ஆலயத்திற்கு போனான், தேவ சமூகத்தில் இருந்தான். ரெண்டாவது அவன் தேவனை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்தான், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினான் அவன். மூன்றாவது அவன் முகத்தில் ஒரு மாற்றம். அவனை பார்த்தவங்களை இவனா அவன் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளே இருந்தது. காரணம், விடுதலையாகப்பட்ட அவன் ஆண்டவருடைய சமூகத்தை அவன் தேடி போனவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவே நான், கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளோ ஆனந்தமே, எந்த நாளோ ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளோ ஆனந்தமே, எந்த நாளோ ஆனந்தமே. ஆண்டவர் இந்த நாளிலேயும் நாம் தியானித்த இந்த பிரசங்கத்திலிருந்து நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். திரும்ப அதற்குள்ளே போகக்கூடாது. அதுதான் இயேசு சொல்ற, இனி பாவம் செய்யாத, நீ நல்லாயிட்ட, இனிமேல் பாவம் செய்ய ஜாக்கிரதையாயிரு. ரெண்டாவது, இயேசுவை பற்றி நீ நானும் அறிவிக்க வேண்டும், இயேசுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும், நம்முடைய முகம் மாற வேண்டும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும், ஏசாயா 51:9 வசனம் 61 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், எழும்பு எழும்பு, விழி விழி தேபோராலே, எழும்பு எழும்பு. அங்கே சொல்கிறாரு, அபினகாயிமின் குமாரனை, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் பொய்யமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு,
ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்ற வார்த்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இந்த வேளையில் நாம் எல்லாரும் அவருடைய கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எழும்புவோமாக, எழும்பி ஆண்டவர் சமூகத்திலே நாம் எழும்புவோம், கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருக்காக நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நம்மை சுகமாக, நம்மை பலப்படுத்த, நம்மை விடுவிக்க அவர் விரும்புகிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை விசாரிக்கிற தேவன்.